ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் பைக் டாக்டர் கிருஷ்ணா. இந்த ஹார்னெட் வண்டி பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ரேர் டயர் மாற்றணும். ப்ளஸ் வந்துட்டு கஸ்டமர்ஸோட கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து அடைச்சி போகுது ரன்னிங்கில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம என்னன்னு சொல்லிட்டு குவாலிட்டி செக் பண்ணோம். செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர் குவாலிட்டி செக் கட்டி க்ளீன் பண்ணி போட்டாச்சு. க்ளீன் பண்ணி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேலே வர டயஃப்ரம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துட்டு இதுதான் கம்ப்ளைண்ட். இதனால தான் அந்த அடைச்சி போகிற கம்ப்ளைண்ட் வந்து இருக்குது. இது என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, இது லைட்டாக சீஸ் ஆகிருக்கு. இது வந்து ப்ராப்ளம் இல்லை. லைட்டாக இந்த சீஸ் ஆகிறதுலாம் கம்ப்ளைண்ட் வராது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கிட்ட வருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த டயஃப்ரம் வந்து ஓட்டையாகிட்டு இருக்கு, தெரியுதுங்களா உங்களுக்கு? இது கட்டான ஓட்டை விழுந்ததுனால தான் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த அடைச்சி போகிற கம்ப்ளைண்ட் இருக்குது. இப்போ நம்ம இந்த டயஃப்ரம் வந்து மாற்ற போகிறோம். ஒரிஜினல் வாங்கிட்டு ஒரிஜினலோட ரேட் வந்து 500 ரூபா. இந்த ஸ்லேடோட செட்டாகவே கிடைக்குது. கார்பரேட்டர் மாற்ற வேண்டிய தேவை இருக்காது. கார்பரேட்டர் இதே போட்டுடலாம். இந்த டயஃப்ரம் செட்டு வந்து 500 சில்லரை வருது. இது வந்து நம்ம மாற்ற போகிறோம் வாங்கி, சரிங்களா? டயஃப்ரம் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு, சரிங்களா? இந்த டேமேஜ் ஆல்ரெடி காட்டி வச்சிருந்தோம்ல, டேமேஜ் பாருங்க. புது டயஃப்ரம் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. ஹோண்டாவில் வாங்கிட்டு வந்தாச்சு. ரேட்டு பார்த்தீங்கன்னா 507 ரூபா. மற்ற வண்டி பார்த்தீங்கன்னா பஜாஜ் குரூப்பில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து இந்த ஸ்லேடு வந்துட்டு வராது. இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ஸ்லேடு சேர்ந்தே வந்தது. இது புதுசு, இதை சேஞ்ச் பண்ணலாம். இந்த நீடில் வந்து வரல. இது வந்து இது பழசை தான் பண்ணோம். இவ்வளோ ஒரு லாக் இருக்குது, பிளாஸ்டிக் இருக்குது, தெரியுதுங்களா? பிளாஸ்டிக் வந்து லைட்டாக அப்படி வச்சு ஸ்கூட்டர் வச்சு ஓப்பன் ஆகிடும். ஒரு ஸ்ப்ரிங்கு, ஒரு லாக், அவ்வளோதான். புதுசில் வந்து இது வந்து இப்போ மாட்டது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி மாட்ட போனால் இதை வந்துட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் ஃபிக்ஸ் பண்ணி டயஃப்ரம் தான் கொண்டு வந்து இதில் மாட்ட போகிறோம். இப்படி வச்சு லாக் பண்ணிங்கன்னா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஆல்ரெடி கார்பரேட்டரில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து ஸ்ப்ரிங்கு. கப்பில் பார்த்தீங்கன்னா இந்த கப்பு வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். இந்த ஓவல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, வி ஷேப்பு. இது வந்துட்டு இந்த லெதரோட இந்த இடத்த வந்து பிடிக்கிற மாதிரி வரும். இந்த ஸ்லைட் வந்துட்டு எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்கள். ஸோ நம்ம இது வந்து ஃபியூல் வந்து ஹெட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற இடம். இது வந்து ஏர் ஃபில்டர் வந்து ஏர் வர இடம். இப்போ நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது ஏர் வந்து உள்ளே வந்து இது வழியாக ஏறும். ஏறும்போது பார்த்தீங்கன்னா ஸ்லைட் ஆட்டோமேட்டிக்காக மேலே ஏறும். நான் இது உங்களுக்கு சும்மா டெமோக்காக அடிச்சு காட்டுறேன். வண்டியில் மாட்டி ஸ்டார்ட் பண்ணுவோம். கார்பரேட்டர் வந்து மாட்டிடுச்சு, வண்டி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது போன்ற யூஸ்ஃபுல்லான தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.